வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக அரசியல் களம் அப்படின்றது சூடு பிடித்து கடகட கடகடன் வேகமாக போயிட்டு இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டமன்றத்துக்குள்ள பாலிடிக்ஸ் கூட்டணி பற்றி பேசுகிற அளவுக்கு சட்டமன்றத்தினுடைய தேர்தலை நோக்கி களம் சூடாய் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம பார்க்க முடிகிறது. நீட் தேர்வை வந்துட்டு ரத்து பண்ணும் அப்படின்ற மாதிரியான எங்களுடைய ஸ்டாண்டில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், நீங்களும் அதே ஸ்டாண்டில் இருந்தீங்கன்னா கூட்டணியை விட்டு வெளில வரீங்களா அப்படின்ற மாதிரி சவால் விடுற அளவுக்கு, அதுவும் சட்டமன்றத்துக்குள்ளேயே சவால் விடுற அளவுக்கு இந்த கூட்டணி கட்சி அதிமுக அண்ட் பாஜக இணைந்தது முதல்வர் மு.க. ஸ்டாலினை வந்துட்டு பெரிய அளவில் பாதிச்சிருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இருந்தாலும் அவர்கள் நேரட்டிவ் செட் பண்ணுறதுலையும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோங்க, 200லாம் கிடையாது, 234 நாங்கள் வின் பண்ணால் கூட ஆச்சரியத்துக்கு இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் நயனா நாகேந்திரன், எங்கள் 234 நாங்கள் தாங்க ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. விஜய் இந்த பக்கத்தில் வந்துட்டு பூத் கமிட்டியினுடைய கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பரபரப்பை நடுவில் ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படியா சூடாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசியல் களம், தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய யூடியூப் சேனலில் நாம் வந்து கருத்து கணிப்பு ஒப்பீனியன் போல வந்துட்டு நாம் எடுத்திருந்தோம். ஸோ முதல்ல வந்துட்டு அதிமுக பாஜக இவர்கள் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு போல் ஒன்று எடுத்திருந்தோம், அவர்கள் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு போல் எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த ரெண்டையுமே வந்துட்டு மக்கள் என்ன மாதிரி வந்துட்டு இவர்கள் தனித்திருக்கும் பொழுது என்ன மாதிரி சொல்கிறாங்க, யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, இவர்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2 மாதத்துக்கு முன்னாடி அதிமுக பாஜக தனித்திருக்கும் பொழுது இன்றைய நாளில் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு கேட்கும் பொழுது திமுக கூட்டணிக்கு 53% பேர் சொல்லியிருக்கிறாங்க, அதிமுகவுக்கு 16% பேர், பாஜக கூட்டணிக்கு 27% பேர், நாம் தமிழர் கூட்டணிக்கு 3% பேர்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமாக 4400 பேர் வாக்களித்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிமுக பாஜக ரெண்டையும் சேர்த்தன 43% பேர் வருது. ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி இவர்கள் கூட்டணி அமைந்த அன்னைக்கு நம்ம ஒரு போல் எடுத்திருந்தோம். இன்றைய தேதியில் சட்டமன்ற தேர்தல் 2026 நடந்தது அப்படின்னா யாருக்கான வாய்ப்பு அப்படின்ற கேள்விக்கு திமுக கூட்டணின்னு சொல்லிட்டு 38% பேரும், அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு 58% பேரும், நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு 2% பேரும், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு 3% பேரும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த போல 6600 பேர் வாக்களித்திருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்கும் பொழுது 53% இருந்த திமுக கூட்டணியினுடைய அந்த வாக்கு 38% குறைஞ்சிருக்குது. அதே நேரத்தில் 43% இருந்த அதிமுக பாஜக தனித்தனியா இருந்ததை சேர்த்தோம்னா 43% இருந்தது. அவர்கள் இணைந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அது 58% இருக்குது. தற்பொழுதைய சூழலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததற்கு அப்புறமா இவர்கள் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஒப்பீனியன் போல 58% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.